கோவை அருகே பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பெயரை பயன்படுத்தி பணம் கேட்டு மிரட்டியதாக அக்கட்சியின் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விபத்து இழப்பீடு வாங்கிய நபர்களிடம் பணம் கேட்டு மிரட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? அவர் பேர் சொல்லி எங்களுக்கு 10 லட்சம் கேட்டாங்க. நாங்கள் தர முடியும்னு சொன்னோம். தர முடியாதுன்னு சொன்னதுக்கு உங்கள் அண்ணன் போன இடத்துக்கு உங்களை 3 நேரத்தை அனுப்பிச்சிடுவோம், நைட்டோ ஆள் வச்சு தூக்கிடுவோம், கோயம்புத்தூர் அண்ணாமலைக்கு இல்லாத தவறு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ அதனால் நாங்கள் பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வருது, கட்சி நிதி வேணும், அண்ணாமலை மறுபடியும் கேட்குறாங்க. கோவை மாவட்டம் அன்னூர் குமாரபாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் நாகராஜ், நாகமணி தம்பதியினர். இவர்களது மூத்த மகன் ஜீவா கடந்த 2023ஆம் ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு நடைபெற்று 50 லட்சம் ரூபாய் இழப்பீடாக நீதிமன்றம் மூலமாக பெற்றுள்ளனர். இவர்களுக்கு சட்ட உதவி செய்த அதே பகுதியை சேர்ந்த கோகுலக்கண்ணன், சாமிநாதன், ராசுக்குட்டி ஆகியோர் 10 லட்சம் ரூபாய் வழக்கு செலவிற்காக வாங்கியுள்ளனர். இந்நிலையில் பாஜகவை சேர்ந்த இந்த 3 பேரும் மேலும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கூறி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பெயரை பயன்படுத்தி இருப்பதுடன் கொலை மிரட்டலும் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாகராஜ், நாகமணி தம்பதியின் இளைய மகன் அருணாச்சலம் கடந்த சனிக்கிழமை அன்று வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தார். அதில் பாஜகவை சேர்ந்த கோகுலக்கண்ணன், சாமிநாதன், ராசுக்குட்டி ஆகியோர் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பெயரை சொல்லி முதலில் 10 லட்சம் ரூபாய் கட்டாயப்படுத்தி வாங்கிக் கொண்டனர். இந்நிலையில் தேர்தல் வருகின்றது, செலவுக்கு பணம் வேண்டுமென்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பெயரை பயன்படுத்தி மீண்டும் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் வீடியோவில் தெரிவித்திருந்தார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் குறித்து அருணாச்சலத்தின் தந்தை நாகராஜ் கோவை மாவட்டம் அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். மேலும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் தன்னுடைய பெயரை பயன்படுத்தி பணம் கேட்டு மிரட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனது உதவியாளர் மூலமாக புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். பணம் கேட்டு மிரட்டிய சம்பவத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காவல்துறை உதவிட வேண்டும் என்றும் புகாரில் தெரிவித்திருந்தார். அதே சமயம் எனது பெயரை தவறான நோக்கத்துடன் பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்தால் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அன்னூர் காவல் நிலையத்தில் அளித்த புகார் மனுவில் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். புகாரின் பேரில் பாஜக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் சாமிநாதன், பாஜக உறுப்பினர் கோகுலக்கண்ணன் மற்றும் அன்னூர் குமாரபாளையம் கிராமத்தை சேர்ந்த ராசுக்குட்டி ஆகிய 3 பேரை அன்னூர் காவல்துறையினர் கைது செய்தனர். 3 பேர் மீதும் கொலை மிரட்டல் மற்றும் பணம் பறித்தல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கைதான கோகுலக்கண்ணனிடமிருந்து பாஜக, திமுக, அதிமுக, மக்கள் நீதி மய்யம், காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர் அட்டை இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.